ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? கிடந்த ராத்திரி நல்ல நிம்மதியா தூங்குனீங்களா? அதிகாலமே எழுந்து ஆண்டவரை துதிக்கிறீர்களா? அவருடைய சிலுவையை தியானிக்கிறீர்களா? அவருடைய அன்பை நினைவு கூறுகிறீர்களா? அவருடைய உதவியை நாடுகிறீர்களா என்று நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் நீங்கள் பதில் சொன்னாலும் எனக்கு கேட்காது இல்லையா? அதனால தான் லைவ் சேட்டில் வந்து உங்களுடைய எதிர்வினை ஆற்றினீங்கன்னா ஆண்டவரை துதிக்கிறதற்கும் உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கும் வாய்ப்பை உண்டாக்குனவர்களாக இருப்பீர்கள். அதோடு கூட 8939801234 என்ற நம்பர் உங்களுக்காக பிரத்யேகமாக நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். எனவே அதில் டெக்ஸ்ட் ஆகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜாகவோ அனுப்புங்க. ஏன்னா ஃபோன் பண்ணால் எடுக்க முடியாது, அதனால தான். ஸோ அதில் ஷேர் பண்ணுங்க. உங்கள் அபிப்பிராயங்களும் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் குறித்து இன்னும் ஜெப தேவைகளையும் கூட குறிப்பிட்டு அனுப்புங்க. ஒருவேளை நீங்கள் வெளிநாடுகள் இருந்தால் பிரத்யேகமான நம்பர் 9100100888 என்ற நம்பர், அதற்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் பொறுப்போடு கூட, எவ்வளவோ பாரத்தோடு கூட நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர வேண்டும் என்று தினந்தோறும் இவ்விதத்திலே மாத்திரமல்ல இந்த அனுதின தியானத்தை உங்களுக்காகத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இப்பொழுதும் நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் உள்ள எங்கள் பிதாவே, மற்றொரு விசை நீர் சிலுவையிலே பேசின மற்றொரு வார்த்தையை குறித்து நாங்கள் தியானிக்கையில் எங்கள் இருதயங்கள் தடப்படும்படியாய் பரிசுத்த ஆவியை ஊற்ற வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் எதை புரிந்து கொள்கிறோம்? இயேசுவின் வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, அவர் நம்மை எவ்வளவாய் நேசித்திருக்கிறார், நம்முடைய பாவங்களை எப்படி அவர் சுமந்தார், நமக்காக எந்த அளவுக்கு அவர் சகித்துக் கொண்டார், எப்பேற்பட்ட முன்மாதிரியாக நமக்காக இருந்தார் என்ற விஷயங்களை நீங்கள் உணர்கிறீர்களா? முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இரண்டாம் வார்த்தை, இன்று நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இதேபோல் மூன்றாவது வார்த்தை, ஸ்திரீயே அதோ உன் மகன், அதோ உன் தாய். நான்காவது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இன்று நாம் நினைவு கூறுகிற அவருடைய ஐந்தாவது வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கிறேன். யோவான் 19:28, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். கவனிங்க, தாகமாயிருக்கிறேன், அதாவது நான் தாகமாயிருக்கிறேன் என்றார். முதல் 3 வார்த்தைகள் அங்கே இருக்கிறவர்களை குறித்து அவர் பேசுகிறார். அதன் பின்பு இருக்கிற 4 வார்த்தைகள் தன் பிதாவோடு கூட பேசுகிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற 4வது வார்த்தை, அது எப்பொழுது பிதாவானவர் தம்மை கைவிட்டு விட்டாரோ அந்த வேதனையை தாங்க முடியாதவராக, இப்ப அந்த தாகம் சரீர பிரகாரமான தாகம் மாத்திரமல்ல, தண்ணீருக்கான தாகம் மட்டுமல்ல, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அன்று தாவீது சொன்னதைப் போல நாம் தேவனுடைய சன்னதிக்குள்ளாக இருக்கிற போது தேவனுடைய திருப்தியை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதால் இந்த உலகத்துக்குரிய தாகங்கள் நம்மை சோர்ந்து போக பண்ணாது. எப்பொழுது தேவனை விட்டு விலகுகிறோமோ, எல்லாருக்குமே ஒரு விதமான தாகம்னா நீரை குறித்ததல்ல, ஒரு விதமான ஆவல், ஒரு விதமான ஆசை, ஒரு விதமான வாஞ்சை. அநேகர் இந்த உலகத்துல பணத்தாகத்தோடு இருக்கிறாங்க, காம தாகத்தோடு இருக்காங்க. இந்த உலகத்துல விதவிதமான தாகங்கள் மனிதனை பற்றி பீடித்துக் கொண்டிருக்கிறது. அன்று சமாரியா ஸ்திரீக்கு அந்த தாகம் தீரவில்லை. எத்தனை புருஷர்களை மாற்றினாலும் அந்த தாகம் தீரவில்லை. அந்த தவறுகளிலிருந்து ஆண்டவர் விடுவிப்பதற்காக நான் தருகிற தண்ணீரை பருகுகிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்றார். உன்னை திருப்தியாக்குகிற தேவன் நானே என்று சொல்லுகிற ஆண்டவர் எப்பொழுதும் நான் அருளுகிற தண்ணீரை பருகுங்கள், நீங்கள் தாகமடைய மாட்டீர்கள் என்று சொன்ன ஆண்டவரே இப்பொழுது நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுவது விந்தையாக இருக்கிறதா? ஆமாங்க, நம்மை அவர் திருப்திப்படுத்தி நம்முடைய தாகங்களை எல்லாம் தீர்த்து நம்முடைய சிரமங்களை, நம்முடைய தாகங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். இன்று பிதாவான தேவனுக்கான அந்த தாகம், நீதி நிமித்தம் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று வேதவாக்கியம் சொல்கிறது. மனிதர்கள் இந்த உலகத்தின் காரியங்களை தாகத்தோடு இருக்கிறாங்களே தவிர, பேராசையோடு இருக்கிறார்களே தவிர, இதை சம்பாதிக்கணும், அனுபவிக்கணும், பார்க்கணும், வைக்கணும். ஆனால் தேவனோடு கூட
ஐக்கியப்பட வேண்டும், தேவ சன்னதியிலே நேரத்தை கழிக்க வேண்டும். தேவனுக்கு முன்பு நான் எப்பொழுது காணப்படுவேன், தேவனோடு கூட நான் எப்பொழுது பேசுவேன், எப்பொழுது அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்பேன், எப்பொழுது அவருடைய ராஜ்யத்தின் வாரிசாக ஆவேன் என்கிற தாகத்தை உடையவர்களாக சிலர் இல்லாமல் இருப்பது அளப்பெரிய கவலைக்குரிய விஷயம். இயேசு கிறிஸ்து பிதாவானவரிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட போது, பிதாவானவர் அவரை கைவிட்ட போது அவர் தனிமையிலே களைத்து போனார். களைத்து போகிற போது நம்முடைய சரீரத்தில் இருக்கின்ற அந்த வாட்டர் லெவல் குறைகிற போது நாம் சரீர பிரகாரமாக தாகமுடையவர்களாவோம். அந்த குறைவு ஏற்படுகிற போது அந்த தாகமும் ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் கொஞ்சம் தண்ணீரை உட்கொண்டாலும் நம்முடைய தாகம் தீர்ந்துவிடும். ஆனால் மறுபடியும் இந்த தாகங்கள் நமக்கு உண்டாகிக் கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் அருளுகிற தண்ணீரை, ஜீவ தண்ணீரை பருகுகிறவன் தாகமடையான் என்று சொன்னவர், ஜீவ ஊற்றாய் பெருகும் என்று சொன்னவர். உண்மையாக நம்மை ஆவிக்குரிய பிரகாரமாக திருப்திப்படுத்துவதற்காகத்தான் அவர் அவ்வளவு தாகத்துக்கு ஆட்பட்டார். நமக்குண்டான கேடுகளை, சாபங்களை அவர் சுமந்து கொண்டு நமக்கு இளைப்பாறுதல் தருகிறதற்கு நம்முடைய ஸ்தானத்திலே அவரே சிலுவையிலே அந்த தியாகத்தை செய்து பலியானார். இனி முடிய போகிறது, கடைசிக்கு வந்துவிட்டது என்று தெரிந்தபோது அவர் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்பது ஒரு ஆக்சிடென்ட் இல்லைங்க. தற்காலிகமாக அல்லது சடனாக எதுவும் நடக்கவில்லை. யாரோ ஏதோ சதி செய்து அப்படி செய்து விட்டார்கள் என்று நினைக்கிறோம். அது அல்லவே அல்ல. யார் என்னதான் அநியாய தீர்ப்பு தீர்த்தாலும் அவர் அனுமதிக்கவில்லை என்றால் அது தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி அது நடந்ததினால எல்லோருமே அதற்குள்ளாக இருக்கிறார்கள் என்றாலும் அது தேவனுடைய ஏற்பாடுதான். தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அவருடைய சிலுவை பாடுகள், மரணங்களை குறித்து அநேக இடங்களிலே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏசாயாவின் புத்தகம் 53வது அதிகாரத்தை வாசித்தால் அந்த சிலுவையின் காட்சியை அங்கே அப்படியே நம்மால் பார்க்க முடியும். அதேபோல 22ஆம் சங்கீதத்தை வாசித்தால் அங்கே இங்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை அங்கே பார்க்க முடியும். பார்க்கலாமா? 22ஆம் சங்கீதம், சங்கீதம் 22. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? கவனிங்க, அதே வார்த்தையை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அதாவது வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக 22ஆம் சங்கீதம் 15வது வசனத்தில், என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டிக்கொண்டது. அதாவது சிலுவைக்குரிய தீர்க்க தரிசனம் இங்கே அப்படியே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னாரே, நான் தாகமாயிருக்கிறேன் என்று. அதேபோல 69வது சங்கீதத்திலே கூட பார்க்கும்போது 21ஆம் வசனத்திலே, என் ஆகாரத்தில், நல்ல கவனிங்க, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்ற தீர்க்கதரிசனம் கூட அங்கே நிறைவேறி இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். ஒரு பெரிய திட்டத்தோடு கூட தேவன் எல்லாவற்றுக்குமான அஸ்திவாரத்தை போடுவதற்கு முன்பே தம்முடைய அனாதி தீர்மானத்தின் யோசனையின்படி நம்மை ரட்சிக்கிறதற்கும் நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரம் செய்வதற்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று அன்றைய நாளில் ஆதாம் ஏவாளோடு சொன்ன தேவன், நல்ல கவனிங்க, ஸ்திரீயின் வித்து நாம் எல்லோருமே கூட ஆணின் வித்துக்கள். ஆண் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் வந்திருக்க முடியாது. ஆனால் புருஷனை அறியாத மரியாளின் மூலமாக ஸ்திரீயின் வித்தாக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். பாவத்தை அறியாதவராக ஆண்டவர் வந்து பாவிகளாகிய நமக்காக, பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக தம்முடைய ஜீவனையே பலியாக செலுத்தியிருக்கிறார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவா என்கிற வார்த்தையின்படியே நல்லா கவனிச்சோன்னா, இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காக அந்த விஷத்தை தாங்கிக் கொண்டு அந்த கசப்பை, காடி என்றால் ஒரு கசப்பான திரவம், அது மிகவும் கசப்பான பதார்த்தம், மிக கசப்பான ஒரு திரவம். அதாவது காடி மிகவும் கசப்பான ஒன்று. அந்த ஃப்ளூயிட் அதை கொஞ்சம் போதையை உண்டாக்குவதற்காக அல்லது அந்த வேதனை மறக்கடிக்க பண்ணும்படியாக அதை கொடுப்பார்கள். தாகமாயிருக்கிறேன் என்று அவர் சொன்ன உடனேயே ஒருவன் காடியை, அதாவது கடற்காளானை காடியிலே தோய்த்து அதை என்ன செய்கிறான் பாருங்க, அதை ஈசோப்பு தண்டிலே, காடியிலே தோய்த்து அதை ஈசோப்பு தண்டிலே மாட்டி அவருடைய வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தான்.
ஏற்கனவே தாகத்தில் இருக்கிறார். அப்போ அந்த கசப்பான திரவத்தை கொடுத்தா எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அது எவ்வளவு ஒரு குரூரமான சூழல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்காக தாகமாயிருந்தார். நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர் என்பதனாலே, தாகமாயிருக்கிறவர்களே தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டு திருப்தியாகுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அல்லவா? ஒருமுறை வாசிக்கலாம் இந்த வசனத்தை. ஏசாயாவின் புத்தகம் 55ஆம் அதிகாரம். தாகமாயிருக்கிறவர்கள் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள். அவர் அருளுகிற தண்ணீர் நீங்கள் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள். வந்து வாங்கிக் கொள்ளுங்கள்னா பணத்தினால் அல்ல, அவரே நமக்காக எல்லாவற்றையும் வாங்கி வைத்து விட்டார். பொன்னை போல வெள்ளியைப் போல, பொருட்களால் அல்ல, கவனிங்க, தங்கத்தினால் அல்ல, வெள்ளியினால் அல்ல, தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை கிரயமாய் செலுத்தினார். நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அவர் இரத்தத்தை சிந்தியிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால், இன்று கிறிஸ்து அருளிச் செய்கிற திருப்தியை, சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு மேன்மையான காரியத்தை செய்தார், எப்பேற்பட்ட தியாகத்தை செய்தார் என்பதை யோசித்தால் இந்த உலக ஆசைகளிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். இன்னும் இன்னும் தேவ பிரசன்னத்தை உணர வேண்டும் என்கிற ஆவல் நமக்குள் பெருகும். நம்முடைய இருதயங்களை திருப்திப்படுத்தக்கூடியது அவருடைய வார்த்தைகள்தான். அது ஜீவ தண்ணீரின் ஊற்று. என்னிடத்தில் விசுவாசிக்கிறவர்களிடத்திலே ஜீவ தண்ணீரின் ஊற்றுக்கள் ஊறும் என்று ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா? இந்த உலகத்தில் தண்ணீர், பைப்பில் வர்ற தண்ணீர் சில சமயங்கள் நின்று போயிடும். போரில் கூட சில நேரங்களில் தண்ணீர் வராது. இந்த உலகத்திலே தண்ணீர் தட்டுப்பாடு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அல்லவா? ஆனால் நான் தருகிற தண்ணீரோ ஜீவ தண்ணீர் ஊற்றாக இருக்கும். ஊற்று, ஜீவ தண்ணீரின் ஊற்று. அது வற்றாமல் ஊறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் எப்பவாவது நீரூற்றுகளை பார்த்திருப்பீர்கள் என்றால், அங்க இந்த போர்வெல் பக்கத்தில் பிடிக்கிற மாதிரி பாசி எல்லாம் படராது. அதாவது அங்க தண்ணீர் தேங்கியே இருக்காது. புதுசா தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கிறதுனால பழைய தண்ணீர் எல்லாம் அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அங்க நிக்கவே நிக்காது. அங்க ஃப்ரெஷ் வாட்டர் தான் இருக்கும். உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை உடையவர்களின் வாழ்க்கையில உண்மையிலே அந்த புதுமை, அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அவ்வப்பொழுது புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். அவ்வப்பொழுது பரிசுத்தப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்போம். அவ்வப்பொழுது திருப்திப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்போம். குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அவைகளை தீர்க்கக்கூடிய ஆண்டவர், ஊற்றாக நமக்கு திருப்தியாக சமஸ்தமும் நமக்கு அருளிச் செய்கிறவர். அவர் தம்மை தாமே சிலுவையில் அடிமையாக்கினார். உனக்காக, எனக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்பதை உணர்கிறோம். நம்முடைய சிச்சைகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு வரவேண்டிய அவமானங்களை, நிந்தைகளை அவர் அனுபவித்த வேளையில பிதாவானவரால் கைவிடப்பட்டவராக, தனியாளாக நம்முடைய பாவங்களுக்கான பிராயச்சித்தம் செய்வதற்காக அவர் சிதைக்கப்பட்டார் என்பதை நாம் விசுவாசிக்கிற போது, இவ்வளவாய் அன்பு கூர்ந்து ஏசப்பாவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்து விடுவோம். தேவனுடைய கரங்களுக்குள் நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கிற போது, கவனிங்க, உன் பசியை தீர்க்கிறவர், உன் கண்ணீரை துடைக்கிறவர், உன் தாகத்தை தீர்க்கிறவர், உன்னை பரலோக ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுத்துகிறார் என்ற சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நரகத்திலே அக்கினி அவியாது, அங்கே புழுக்கள் சாகாது. அந்த ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திற்கு கொண்டு போகப்பட்ட போது, அங்கே ஆபிரகாமின் மடியில் உட்கார்ந்திருந்த லாசருவை கண்டு, தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும் என்று மன்றாடினான். ஒரு சொட்டு நீர் கூட கிடைக்காத ஒரு இடம் நரகம்தான். தாகம், 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 தாகம் என்று தவிக்கிற இடம். ஜீவ தண்ணீரின் ஊற்றான ஆண்டவரை விட்டு விலகி உலக பிரகாரமான காரியங்களால் தங்கள் தாகத்தை தீர்க்க நினைக்கிறவர்களுக்கு நிரந்தரமாக தாகம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் அருளுகிற ஜீவ தண்ணீரை பருகிக் கொள்கிறவன் பரலோக ராஜ்யத்தின் வாரிசாகி அங்கே தாகம் இருக்காது, பசி இருக்காது, அங்கே பாடுகளும் இருக்காது, எந்த துக்கமும் இருக்காது. தாகம் தாகம் என்று தவிக்க பண்ணுகிற பாதாளத்தின் சிச்சையைத்தான் ஆண்டவர் நமக்காக ஏற்றுக்கொண்டு நம்முடைய தாகத்தை தீர்த்து இனி தாகத்துக்கு தேவையே இல்லை என்ற நிலைக்கு, பசியும் இல்லாத தாகமும் இல்லாத அந்த பரலோக ராஜ்யத்தின் வாரிசுகளாய் ஆக்குவதற்கு சிலுவையிலே தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார்.
நாம் சிலுவையை தியானித்து அவருடைய அன்பை நேசித்து நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்கலாமா? ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த உலக பிரகாரமான ஒவ்வொரு பாவ தாகத்திலிருந்து எங்களை விடுவிக்கிறதற்கும், திருப்தியும் பரிபூரணமுமான வாழ்க்கை எங்களுக்கு அருளிச் செய்வதற்கு, நித்தியமாய் பரலோகத்தின் வாரிசுகளாக ஆக்குவதற்கு, எங்களுக்கான நரக சிக்ஷையை நீரேற்றுக்கொண்டு அக்கினி அவியாத, புழுக்கள் சாகாத அந்த பயங்கரமான அக்கினிச்சூளையில, கந்தகச்சூளையில இருந்து எங்களை விடுவித்து எங்களுக்காக சிலுவையிலே தாகமாயிருந்த தேவனே, கசப்பை அனுபவித்த ஆண்டவரே, வேதனைக்குட்படுத்தப்பட்ட இயேசுவே, நீர் செய்த தியாகத்தை நாங்கள் நம்பி எங்கள் வாழ்க்கையை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் சகாயம் அருள வேண்டும் என்று, பாவத்தாகங்களுக்கு ஆளாகி நித்திய நரகத்திற்கு செல்லாதபடி, பசியும் தாகமும் இல்லாத பரலோக ராஜ்யத்தின் வாரிசாவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கித் தரித்திருப்பதாக. ஆமேன். உங்கள் ஜெபத் தேவைகளையும் பாரங்களையும் 8939801234 என்ற நம்பருக்கும் அல்லது 9100100888 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். லைவ் சாட்டிலே உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை டைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் சோசியல் மீடியா ஊழியங்களுக்காக உங்கள் தனி ஜெபத்திலும் உங்கள் குடும்ப ஜெபங்களிலும் தவறாமல் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதோடு கூட பிறருக்கும், ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை நம் அனைவருக்கும் துணையாயிருப்பதாக.